السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் தஹஜ்ஜுடைய நேரம். நாம் இந்த 5 திக்ருகளையும் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து விதமான தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த 5 திக்ருகளும் மிகச்சிறந்த திக்ர். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான திக்ருகளாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இன்று ரமலானுடைய 27வது நோன்பை நாம் நோக்க இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிய இருக்கின்றது. ரமலானுடைய ரஹ்மத்துடைய 10ஐ அடைந்தோம். அதே போன்று ரமலானுடைய மக்ஃபிரத்துடைய 10ஐ அடைந்தோம். இப்பொழுது எத்தகும் மினன்னாருடைய இறுதி நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3ஐயும் அடைந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த அதே போன்று சிறிய இந்த 4 திக்ருகளையும் ஓதுவோம். முதலாவது அல்ஹம்துலில்லாஹ், அதே போன்று சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த 4 வார்த்தைகளும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று வரக்கூடிய இந்த திக்ரையும் சேர்த்து மொத்தமாக இந்த 5 திக்ருகளையும் நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தர மிகச்சிறந்த திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறிது நேரம் ஒதுக்கி இந்த திக்ருகளை ஓதுவோம். தஹஜ்ஜுடைய நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த திக்ருகளை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம், கவலை, துன்பம் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவோம். அதற்கான தீர்வை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.